கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி என்று ஒவ்வொரு மனிதனுமே அதை தேடுகிறான். அதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறான். பணம், காசுகளை செலவு செய்கிறான். பலவிதமான இடங்களில் சுற்றி பார்க்க நேரத்தை, காலத்தை ட்ராவலில், பயணத்தில் மேற்கொள்கிறான். இப்படி எத்தனையோ விதங்களில் மனிதன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேடி அலைந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த தேவனுடைய மனிதனுக்கு கிடைத்த ஒரு அனுபவம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். ஒருவேளை அதை நான் விசுவாசித்தேன், அதை நான் அறிக்கை செய்தேன், அதன் மேல் நான் நம்பிக்கை வைத்தேன், அதுவே என் வாழ்க்கை என்று நான் முடிவு செய்தேன் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அந்த மனிதன் முடிவு செய்யும் போது, தீர்மானம் எடுக்கிற போது, அந்த வார்த்தை தான் இந்த மனிதனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறதா? அன்புக்குரியவர்களே, நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேடி அலைந்து திரிகிற ஒரு கூட்டம் அல்ல. இருக்கின்ற இடத்துல தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்கிற போது வார்த்தை கிடைக்கிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற போது, அந்த வார்த்தையை நாம் உட்கொள்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும், எல்லா வேதனையான, கஷ்டமான, எதிர்மறையான எல்லா காரியங்களும் அழிகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள்ளாக பிறக்கிறது. அருமையானவர்களே, இந்த சந்தோஷம் தேவன் கொடுக்கிற சந்தோஷம். நாமே தேடி ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்குமா என்று அலைந்து திரிந்து கிடைக்கிற சந்தோஷம் அல்ல. கர்த்தரே நமக்கு நேரடியாக கொடுக்கிற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும். இந்த சந்தோஷம் மெய்யாகவே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். ஆகவே இந்த சந்தோஷம்தான் நிரந்தரம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையானது, அவசியமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இவர் முடிக்கும்போது இந்த வசனத்தை சொல்கிறார், ஆண்டவருடைய நாமம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்று. அவருடைய பெயரை எனக்கு சூட்டப்பட்டிருக்குங்கிறார். ஆகவே அந்த அளவுக்கு ஒரு உரிமையோடு சொல்லுகிறார், எனக்கு அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே அந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் பலத்த பாதுகாப்பை கொடுக்கிறது, அடைக்கலத்தை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது. அந்த நாமத்துக்குள்ளே தான் அற்புதங்கள், அடையாளங்களும் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை உட்கொண்டு நாம் வாழும்போது அவருடைய நாமத்தை உடையவர்களாய் நாம் வாழ்கிறோம். இந்த நாமம் நமக்கு இம்மைக்குரிய, மறுமைக்குரிய சகல வாழ்க்கைக்கும் அது போதுமானதாக இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே நம்மை சரியான வழியில் நடத்தும். ஆகவே அந்த நாமத்தை சூட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த வாழ்வு அது வெற்றியின் வாழ்வாக அமையும். இந்த நாளில் நாம் எடுக்கிற தீர்மானம், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். அதைவே பிடித்து கொள்வோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிஜமாகவே நம்மை பின்தொடரும், நம்மை ஆட்கொள்ளும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறதுக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறீர். இந்த வாழ்வு ஆமாண்டவரே ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக நிலைத்திருக்க முடிய நாமமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.